வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ நீங்கள் முதல்ல பார்க்குறதுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ஓட்டர் ஐடியில் அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அதில் என்விஎஸ்பின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே நம்மளுக்கு இப்படி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம சைன் அப் பண்ணோம். சைன் அப் வந்து எப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணணும். நம்மளுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு பாஸ்வேர்டை நம்ம போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கேப்சா வரும். கேப்சாவை என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டோடனே நம்மளுக்கு வந்து ஒரு முறை செக் பண்ணிவிட்டு கேப்சா கரெக்டாக போட்டோன்னே நம்மளுக்கு வந்து ரெக்வஸ்ட் ஓடிபின்னு கேட்கும். இப்போ வந்து ஓடிபி வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். கரெக்டாக ஓடிபி வந்த உடனே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ண உடனே பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை லாகின் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்தோடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்ஸ் வந்து இப்படி தான் நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன ஃபார்ம் வந்து கிளிக் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஃபார்ம் வந்து 8 தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அதர் எலெக்டாக இருக்குது இல்லையா, அதை நம்ம கொடுத்து நம்மளுடைய எபிக் நம்பர்னால் நம்மளுடைய வந்து ஓட்டர் ஐடி நம்பரை வந்து நம்ம போட்டு அங்கே வந்து சப்மிட் கொடுக்கணும். கரெக்டாக பார்த்து இதையும் நீங்கள் பொறுமையாக போட்டு சப்மிட் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பார்ட் நம்பர், சீரியல், நம்ம எந்த டிஸ்ட்ரிக், பேர் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். மேலே ஒரு லைட்டாக ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு உடனே நீங்கள் உள்ளே வந்து நம்ம பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இப்போ அப்ளிகேஷன் பாஸ் ஷிஃப்டிங் ரெசிடென்ஸ் அது மட்டும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அவுட் சைடு அசம்பிளின்னு இருக்கு இல்லையா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகும். போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் அசம்பிளி இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் எந்த நகராட்சி எந்த பிளாக்கில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அது என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போய்டுங்க. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டுன்னு அதை கிளிக் பண்ண உடனே தான் வரும் நம்மளோட நேமு, எபிக் நம்பர் அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃபாக நான் வந்து ஆதார் நம்பரை தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பரை போய்ட்டு நான் சேவ் பண்ணிட்டு வந்துடுறேன். எங்கள் மொபைல் நம்பருக்கு செல்ஃப்னு கொடுத்துட்டு என்னுடைய மொபைல் நம்பரை நான் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண போகிறேன். இப்போ என் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ ஆதார் நம்பரை நான் வந்து என்ட்ரு பண்ண போகிறேன். என்னுடைய ஆதார் நம்பரை பார்த்து நான் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடியில் ஆப்ஷன் தான். ஸோ அடுத்து வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா ஷிஃப்டிங் ஃபார் ரெசிடென்சி அதுவே ஆல்ரெடி கிளிக் ஆகிருக்கு. ஸோ அந்த பேஜ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதில் எதுவும் நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டியதில்லை, ஆல்ரெடி அதுவே இருக்குது. ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா நம்மளுடைய ரெசிடென்சியல் அட்ரஸ் வந்து அங்கே பாருங்கள், ப்ரெசன்ட் ஆர்டினரி ரெசிடென்ஸ் அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம எந்த அட்ரஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த அட்ரஸ் இப்போ நான் மாற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹவுஸ் நம்பர் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். அதையும் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே பாருங்கள் தமிழில் மாறிடுது. உங்களுக்கு தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாச்சும் வந்தால் நீங்கள் தமிழ் டைப்பிங்கை செலக்ட் பண்ணி இதில் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எனக்கு தப்பாக வருது. அதனால் நான் என்ன பண்ணேன், தமிழ் டைப்பிங் வச்சு நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். கீழே இருக்கிற பாக்ஸையும் நம்ம எப்போவுமே கிளிக் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு மேலே வந்து இங்கிலீஷ் வரும், கீழே வந்து தமிழ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து டவுன், என்னுடைய வில்லேஜ் நேம். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து டைப் பண்ணோம். பாருங்கள், மேலே வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணேன். கீழேயும் நான் வந்து கிளிக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழில் வரும். பாருங்கள், தமிழ் வந்து இது கரெக்டாக தான் நான் அப்படியே விட்டுறேன். நம்மளுடைய பின்கோடை வந்து நம்ம என்ட்ரு பண்ணோம். பின்கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய இது தாலுக்காவை வந்து தாலுக்கா வந்து எதில் வருதோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம். தாலுக்காவை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய டிஸ்ட்ரிக்கை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். டிஸ்ட்ரிக் கிளிக் பண்ண உடனே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் நேம் கேட்குது. டாக்குமெண்ட் நான் வந்து ஆதாரை தான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஆதார் கார்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய ஆதாரை வந்து 2MP JPG PNEGP அந்த டைப்பில் தான் இருக்கணும். ஸோ என்னுடைய ஆதாரை வந்து நான் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன், நம்ம டேட்டு, எந்த பிளேஸோ நம்ம வந்து அந்த பிளேஸை வந்து நம்ம கொடுத்துக்கணும்.
இப்போ வந்து சப்மிஷன் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து கேப்ஷாவை வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்ஷாவை வந்து இது வந்து ஸ்மாலில் தான் வந்திருக்கு கேப்ஷா வந்து. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேப்ஷா டைப் பண்ணிவிட்டு ப்ரீவியூ அண்ட் சப்மிட் இருக்கு இல்லையா, அதை நம்ம கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். அட்ரஸ் கரெக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அதனால தான் அதோடைய டீட்டெயில்ஸ், அதாவது ஃபார்ம் 8 வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபோனில் பண்ணுறதால நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் தெரியுது. இதே லேப்டாப்பில் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும் இந்த ஃபார்மு. இப்போ நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து நம்ம அக்னாலஜ்மெண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். கீழே எல்லாமே பார்த்துட்டு சப்மிட்னு பட்டன் இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சிட்டேன், அக்னாலஜ்மெண்ட் மட்டும். ஸோ வந்து இப்போ வந்து ஆர் யூ சப்மிட் ஃபார் திஸ் ஃபார்ம், ஓகே நம்ம வந்து எஸ் கொடுத்துட்டோன்னே இங்கே பாருங்கள் அக்னாலஜ்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகுது. யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் ஜென்ரேட்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓட்டர் ஐடியில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.